லோகேஷ் கனகராஜ் டிசின்ற திரைப்படத்தில் நடிச்சிருக்காரு. நல்ல ஒரு வெற்றி கிடைச்சி 4 நாள்ல 50 கோடி தமிழ் திரையுலகமே திரும்பி பார்க்குது. படத்தை பத்தி சொல்லுங்க. படத்தை பொறுத்த வரைக்கும் 2 ஹீரோன்னு சொல்லலாம். ஒன்று வந்து லோகேஷ் கனகராஜ், இன்னொன்று வந்து அனிருத். 2 பேருமே பார்த்தீங்கன்னா பின்னி எடுத்திருக்காங்க, ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. வந்து நாயகன் படத்தில் கமலஹாசன் வந்து போவார். ஒரு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சரண்யா இருப்பாங்க, படிச்சுட்டு இருப்பாங்க, 10th பரீட்சைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து வாமிகாவை வந்து இங்கே டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஒரு ப்ராஸ்டியூட் ஹவுஸ்க்குள்ளே போவார், ஒருத்தரை வந்து கொல்றதுக்காண்டி போவார் லோகேஷ் கனகராஜ். கூட்டமாக தான் போவார். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாமிகாவை சந்திப்பார். அருண் மாதேஸ்வரன் எந்த இடத்துல சார் லோகேஷ் கனகராஜ் இதுக்கு செட் ஆவார், இந்த படத்துக்கு இவர் கை கொடுப்பாரு, ஹிட் அடிக்கணும், அந்த கிளிக் பண்ண பாயிண்ட் எதுவாக இருக்கும் சார்? தயாரிக்கிறதுக்கு தான் வந்து லோகேஷ் கனகராஜ் தான் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி வந்து இந்த படத்தை நீங்கள் தயாரிக்கிறீங்களா. ஏன்னா லோகேஷ் கனகராஜ் கூட ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ லோகேஷ் கனகராஜ் வந்து ஓகே யாரை போடலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது தான் அருண் மாதேஸ்வரனுக்கு டக்குன்னு லோகேஷோட லுக் எல்லாம் பார்த்துட்டு ஏன் வந்து லோகேஷ் கனகராஜே நடிக்க வைக்க கூடாது அப்படின்னு யோசனை பண்ணி தான் லோகேஷ் கேட்டுக்காரு. வசூல் ரீதியாக இந்த படம் 4 நாட்களில் ஒரு 50 கோடின்றது நினச்சி பார்க்க முடியாத ஒரு வசூலாக தான் இருக்குது. முழுசாக பார்த்தீங்கன்னா எஃபர்ட் எடுத்து பண்ண படம், அது எதிர்பார்த்த வெற்றியை வந்து மக்கள் கொடுத்துருக்குறாங்க. இப்போ 4 நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைட் 50 கோடி ரூபா கலெக்ட் பண்ணியிருக்கு. இப்போ வரப்போகிற வீக்கெண்டெல்லாம் ஒரு பெரிய கலெக்ஷன் பண்ணணும்னு எதிர்பார்க்குறாங்க வேர்ல்டு வைடு. அப்படி இருக்கும்போது அரண்நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்முடைய இணைந்திருப்பவர் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு சார் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம். லோகேஷ் கனகராஜ் அப்படின்னாலே ஒரு டைரக்டராக தெரியும். ஒரு டார்க் தீமில் படம் எடுக்கிறவர், ஒரு இருட்டு, ஒரு சஸ்பென்ஸு, ஒரு அடிதடி, ஒரு க்ரைம், அந்த மாதிரிலாம் ஒரு படம் கதைக்களத்தை சூப்பராக இயக்குவார்னு எல்லாருக்கும் தெரியும் சார். ஆனால் அவரே அதே மாதிரி ஒரு கதைக்களத்தில் ஒரு லீட் ரோலில் டிசின்ற திரைப்படத்தில் நடிச்சிருக்காரு. நல்ல ஒரு வெற்றி கிடைச்சி 4 நாளில் 50 கோடி தமிழ் திரையுலகமே திரும்பி பார்க்குது. என்னடா சைலண்டாக வந்துச்சு, ஒரு ப்ரொமோஷன் இல்லாமல் இந்த அளவுக்கு ஹிட் பண்ணியிருக்குன்னு இப்போ நிறைய டாக்காக மாறிட்டு இருக்கு சார். நீங்கள் கூட படம் பார்த்துட்டு வந்து சொன்னீங்க கொஞ்சம் சூப்பராக இருக்குது படம்னு. படத்தை பற்றி சொல்லுங்கள். இந்த வசூல், லோகேஷ் கனகராஜோட நடிப்பு, ஆக்டிங்லாம் எப்படி இருந்துச்சு? படத்தை பொறுத்த வரைக்கும் 2 ஹீரோன்னு சொல்லலாம். ஒன்று வந்து லோகேஷ் கனகராஜ், இன்னொன்று வந்து அனிருத். 2 பேருமே பார்த்தீங்கன்னா பின்னி எடுத்திருக்காங்க, ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காரு. லோகேஷ் கனகராஜ் வந்து பார்த்தீங்கன்னா சும்மாவே லோகேஷ் கனகராஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 4 சட்டை பட்டன் திறந்து விட்டு வருவார், ஒரு ஜீன்ஸு, ஒரு சாண்டில், ஒரு சிம்பிளாக வருவார், முடி இப்படி கோதிக்குவார் அப்படின்வார். ஒரு மாதிரி வந்து ஒரு ரக்கடான ஒரு லுக்கில் தான் லோகேஷ் கனகராஜ் இருப்பார். சுதிகாசனோட ஒரு ஆல்பம் பண்ணார். அது கொஞ்சம் ஆல்பம் வந்து ரொம்ப செக்ஸியாக இருந்துச்சு, ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது. ஆனால் கூட லோகேஷ் வந்து பெருசாக அதில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னு நிறைய விமர்சனம் வந்துச்சு. லோகேஷ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு நடிக்க வராரு, அவருக்கெல்லாம் இது தேவையே இல்லை. இப்போ கூலி படம் வேற ஃப்ளாப் கொடுத்துட்டார். கூலி படம் பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது, ஆனால் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே ஃப்ளாப் ஆயிடுச்சு அந்த படம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் எதுக்கு நடிக்க வராரு அப்படிங்கிற மாதிரி நிறைய விமர்சனங்கள் இருந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் உடைச்சு தள்ளிட்டார். எல்லா விமர்சனங்களையும் உடைச்சு படத்தை வந்து சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்கார் லோகேஷ் கனகராஜ். எக்ஸலண்ட்டாக இருக்குது, அவருடைய ஆக்டிங் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஒரு மாதிரி ரக்கடான ஒரு கேரக்டர், அதாவது போலீஸே தப்பு செஞ்சால் தட்டி கேட்கறதுக்கு யார் இருக்கா அந்த கேரக்டர், ஒரு ரவுடி கேரக்டரில் லோகேஷ் கனகராஜ் பண்ணியிருக்காரு. அவர் ஆல்ரெடி வந்து ஸ்லிம்மாக இருப்பார், நல்ல ஹைட்டாக இருப்பார், முடி கேட்கவே வேண்டாம், தாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி கண்ணா புண்ணான்னு வளர்த்துருக்காரு. அன்கட் ஒரு வருஷன் மாதிரி வந்து லோகேஷ் கனகராஜ் பார்க்குறதுக்கு இருக்காரு. அவருடைய அந்த பர்ஃபார்மன்ஸே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஆளை பார்த்தாலே பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரவுடி தான் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அதுலேயும் பர்டிகுலராக எஃபர்ட் எடுத்து பண்ணியிருக்காரு. மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாம் கற்றுக்கிட்டு இருக்காரு இந்த படத்துக்காண்டி. ஃபைட் சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காரு. ஒரு டேரக்டர் நிறைய ஹீரோ கிட்ட வேலை வாங்கியிருப்பாரு, ஆனால் இவராலே வந்து அதை பண்ண முடியுமா? ஃபைட் சீன்ஸ்லாம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப சாதாரணம் கிடையாது. ஆனால் அவர் ரொம்ப துல்லியமாக ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காரு. அதுவும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட்லேருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப நேச்சுரலாக இருக்குது படம். வந்து அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் ட்ராவலு. அந்த 3 மணி நேரம் ட்ராவலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த படத்துக்குள்ளே ஒரு இன்வால்மெண்ட் வந்துடுது. எடுத்தோடனே முதல் சீன்லேருந்து ஒரு இன்வால்மெண்ட் வந்துடுது. லாஸ்ட் சீன் வரைக்கும் அந்த இன்வால்மெண்ட்டோடவே வந்து ஆடியன்ஸ் வந்து ட்ராவல் பண்ண வச்சுருக்காங்க. ரொம்ப அதாவது அந்த திரைக்கதை இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப ரொம்ப நேர்த்தியான திரைக்கதை. அருண் மாதேஸ்வரன் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ராக்கி பண்ணார், சாணிக்கு ஆயுதம் பண்ணார். 2மே நல்ல படம், பேசப்பட்ட படம். ஆனால் பெரிய வெற்றி அவருக்கு கிடைக்கல, ஒரு கமர்ஷியல் சக்ஸஸ் வந்து அவர் கிடைக்கல. லோகேஷ் கனகராஜ் ஹீரோவை வச்சு எடுக்கிறதுங்கிறது ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் தான். ஏன்னா ஒரு டேரக்டர் தான், ஒரு ஆக்டர் கிடையாது. அதுவும் வந்து ஒரு ஆக்ஷன் படம்னும் போது அது ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம். ஆனால் அருண் மாதேஸ்வரன் அதை எடுத்து சக்ஸஸ் பண்ணி காமிச்சிட்டாரு. ரொம்ப பிரமாதம். அதுக்கு லோகேஷ் கனகராஜோடைய கோஆப்ரேஷனுங்கிறது எக்ஸலண்ட்டான கோஆப்ரேஷன். அந்த கதை நகர்த்தி போகிற விதம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப நேர்த்தியாக.
எப்பவுமே எப்படின்னா ஒரு படம் அது வந்து நல்லா ஓடுது. இன்னைக்கு பாருங்க 50 கோடி ரூபா 4 நாள்ல கலெக்ட் பண்ணிருக்கு வேர்ல்டு வைட் அப்படிங்கிறாங்க. அது எவ்வளவு பெரிய கலெக்ஷன். லோகேஷ் கனகராஜ் அவர் பெரிய ஹீரோவே கிடையாது. அவர் நடிச்சிருக்காரு, அவர் டைரக்டர் அப்படின்னும் போது நிச்சயமா ஒரு ஓப்பனிங் இருக்கும், கூட்டம் வருவாங்க. ஆனா அந்த 4 நாள்ல இவ்வளவு பெரிய கலெக்ஷன் அப்படின்னும் போது அது எக்ஸ்பெக்ட் பண்ணாத கலெக்ஷன், வெரி அன்எக்ஸ்பெக்டட் கலெக்ஷன். இவ்வளவு பெரிய கலெக்ஷனை கொடுத்துருக்கு. இன்னைக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா டிசி படம் நல்லா இருக்கு, டிசி படம் நல்லா இருக்குன்னு மவுத் டாக். எப்பவுமே நீங்க என்ன விளம்பரம் பண்ணாலும், எத்தனை கோடி விளம்பரத்துக்கு செலவழிச்சாலும் படம் நல்லா இருந்தாதான் அந்த படம் வந்து ஓடும். நீங்க இன்னொரு உதாரணம் சொல்றேன். சன் பிக்சர்ஸ் தயாரிச்சாங்க கூலி, ரஜினிகாந்த் தான் ஹீரோ. ஆனா பாத்தீங்கன்னா அந்த படம் ரஜினிகாந்தி மட்டும்தான் ஓடிச்சே தவிர அந்த படத்து மேல நிறைய விமர்சனங்கள் இருந்துச்சு. ஆனா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா படம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு நல்ல படம் எடுத்தால் ஆடியன்ஸ் வந்து நிச்சயமா தியேட்டருக்கு வருவாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த படம் டிசி வந்து ஒரு உதாரணம். லோகேஷோட நடிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது. இப்போ இந்த படம் நடிச்சிட்டாரு, இந்த படம் ஹிட் ஆயிடுச்சு. நான் ஹிட்டுன்னா அதிரி புதிரி ஹிட் ஆயிடுச்சு. இப்போ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ அவர் வந்து டைரக்ட் பண்ண போகிறார். அல்லு அர்ஜுன் வச்சு ஒரு படம் கமிட் பண்ணியிருக்காரு. அட்லி ப்ராஜெக்ட் முடிச்சதுக்கப்புறம் அவர் ஸ்டார்ட் பண்ண போகிறார். அது அந்த மாதிரி சூழ்நிலையில இனி இவர் வந்து நடிகராக தொடர வேண்டிய ஒரு கட்டாயம் வரும். ஏன்னா நிச்சயமாக இந்த மாதிரியான கேரக்டர்ஸ்க்கு லோகேஷ் கனகராஜ் நல்லா இருப்பான்னு நிறைய கதைகள் வச்சுருக்காங்க. நிறைய இளைஞர்கள் வந்து நல்ல நல்ல கதைகளோடு சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ இவருடைய ஆக்டிங் வந்து ரொம்ப கிளிக் ஆயிடுச்சுன்னும் போது இவர் வந்து அடுத்தடுத்து படங்கள் நடிக்கவும் செய்வார் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னா அந்த அளவுக்கு இது ஒரு பெரிய வெற்றியை கொடுத்துருக்கு. ஒரு இயக்குனராகவும் வெற்றி கண்டிருக்காரு, ஒரு நடிகராகவும் மிகப்பெரிய வெற்றி கண்டிருக்காரு. சூப்பராக இருக்கு படம். ஓகே சார், நீங்கள் சொன்ன மாதிரி இந்த படத்துக்கு என்ன விளம்பரம் சொன்னாலும் படம் நல்லா இருந்தால் தான் மக்கள் பார்க்க வருவாங்கன்னு சொல்லியிருக்கீங்க. நீங்கள் சொல்கிறதுலேருந்தே தெரியுது படம் அற்புதமாக இருக்குன்னு. அருண் மாதேஸ்வரன் எந்த இடத்துல சார் லோகேஷ் கனகராஜ் இதுக்கு செட் ஆவார், இந்த படத்துக்கு இவர் கை கொடுப்பாரு, ஹிட் அடிக்கணும், அந்த கிளிக் பண்ண பாயிண்ட் எதுவாக இருக்கும் சார்? அருண் மாதேஸ்வரன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கதை டிசி கதை இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது தேவதாஸ் சந்திரா, அதான் வந்து டிசியினுடைய ஃபுல் ஃபார்மு. முதல்ல வந்து தேவதாஸ் சந்திராங்கிற பேரில் தான் அந்த கதையை வந்து வச்சுக்கிட்டு 15 வருஷத்துக்கு முன்னாடியே எழுதின கதை. இன்னும் சொல்லப்போனால் ராக்கிக்கு முன்னாடி முதல்ல பண்ண வேண்டிய படமே இதுதான். ஆனால் இது ஒரு சேலஞ்சிங்கான சப்ஜெக்ட். உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா இது ஒரு கமர்ஷியல் ஹீரோ. ஒரு உதாரணத்துக்கு இப்போ சூர்யா, அஜித் மாதிரியோ இல்லை தனுஷ் மாதிரியோ ஒரு ஹீரோ நடிச்சிருந்தா அந்த ஹீரோ நடிக்கிறாங்கங்கிறது தான் தெரியும். ஆனால் இந்த கதையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கதையினுடைய ஓட்டம் எப்படி அப்படின்னா இதில் நாயகனாக இருக்கிறவன் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே ஒரு வில்லன் மாதிரி இருக்கணும். இதுக்கு முன்னாடி அவனுக்கு இமேஜே இருக்கக்கூடாது. பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கணும். அதே நேரத்தில் தெரிஞ்ச முகமாகவும் இருக்கணும். இப்போ அதுதான் இந்த படத்துக்கு ப்ளஸ் பாயிண்ட். இந்த கதையை நிறைய பேர்கிட்ட வந்து அவர் சொல்லியிருக்காரு. அருண் மாதேஸ்வரன் 15 வருஷமா சொல்லிட்டு இருந்திருக்காரு. ஆனா இந்த கதையை நடிக்கிறதுக்கு நிறைய யோசனை பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த கதை வந்து டிராவல் பண்ண விதம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி வேற ஒரு ஜேர்னல்ல இந்த கதை வந்து டிராவல் பண்ணுது. இது ஒரு மாதிரி டார்க் சப்ஜெக்ட்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மாதிரி ட்ரை சப்ஜெக்ட், டார்க் சப்ஜெக்ட். இல்லை பாட்டு கிடையாது, டான்ஸு கிடையாது, பஞ்ச் டைலாக் கிடையாது, கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் எதுவுமே கிடையாது. அந்த கதையோட்டம் வந்து ரொம்ப ரொம்ப பொயட்டிக், அதாவது அதான் கரெக்டான கவித்துவமாக அந்த கதையை வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த கதை வந்து லோகேஷ் கனகராஜிட்ட வந்து அருண் மாதேஸ்வரன் வந்து சொல்லியிருக்காரு. எதுக்கு சொல்லியிருக்காரு அப்படின்னா தயாரிக்கிறதுக்கு தான் வந்து லோகேஷ் கனகராஜ் தான் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி வந்து இந்த படத்தை நீங்கள் தயாரிக்கிறீங்களான்னு. ஏன்னா லோகேஷ் கனகராஜ் கூட இப்போ ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ லோகேஷ் கனகராஜ் வந்து ஓகே யாரை போடலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது தான் அருண் மாதேஸ்வரனுக்கு டக்குன்னு லோகேஷோட லுக்கெல்லாம் பார்த்துட்டு, நான் முதல்ல சொன்னேன்ல ஒரு மாதிரி 4 சட்டை பட்டன் திறந்துருக்குது, அவருக்கு பார்க்குறதுக்கு ஒரு ரொம்ப மேன்லியாக இருப்பார், ரொம்ப வந்து ஒரு ரக்கடான ஒரு லுக் இருக்கும். லோகேஷ் கனகராஜ் பார்த்தீங்கன்னா யாருக்கும் கவலைப்பட மாட்டார். அவர் ரஜினி படம் பண்ணாலும், கமல் படம் பண்ணாலும், சூர்யா படம் பண்ணாலும், எந்த படம் பண்ணாலும் அவருடைய ஸ்டைலில் அவர் இருப்பார். ஸோ அது வந்து அருண் மாதேஸ்வரனுக்கு டக்குன்னு கிளிக்காக இருக்குது. ஏன் வந்து லோகேஷ் கனகராஜே நடிக்க வைக்கக்கூடாது அப்படின்னு யோசனை பண்ணி தான் லோகேஷ்ட கேட்டுக்கார். லோகேஷ் சொல்லியிருக்காரு, எப்படி சார் எனக்கு பாசிபிலிட்டிஸ் இல்லை, ஏன்னா நான் அடுத்தடுத்து படங்கள் வேற பண்ணணும், இது கூலிக்கு முன்னாடி நடந்தது, படங்கள் வேற பண்ண வேண்டியிருக்கு, எப்படி இந்த படத்தை பண்ணுறது, அதுவும் இல்லாமல் இது ஒரு ஆக்ஷன் படமாக இருக்கே அப்படின்னும் போது உங்களால் முடியும் அப்படின்னு அதுக்கு அதுக்கப்புறம் தான் லோகேஷ் வந்து மார்ஷியல் ஆர்ட்ஸ்லேருந்து ஃபைட்லேருந்து எல்லாம் கற்றுக்கிட்டு இந்த படத்தை வந்து பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ஒரு லோகேஷை சூஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து பேசி கதை சொல்லும் போது அவருக்கு திடீர்னு தோணிருக்கு. அதான் சொல்கிறேன்ல, ஒரு நல்ல ப்ராஜெக்ட் எப்போவுமே பார்த்தீங்கன்னா யதார்த்தமாக டிசைன் ஆயிரும். நீங்கள் இந்த நடிகரை போடுறோம், இந்த படத்தை பண்ணுறோம், இந்த ஹீரோயினை போடுறோம், இந்த மியூசிக் டைரக்டர் போடுறோம் அப்படிங்கிறது ஒரு ப்ராஜெக்டை நம்ம வந்து டிசைன் பண்ணுறது. இது வந்து எப்படின்னா இந்த கதை வந்து இந்த நாயகன் இருந்தால் நல்லா இருக்கும்னு இயக்குனருக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா அவர் தான் படைப்பாளி, அவர் தான் படம் பண்ண போகிறார். அந்த வகையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட இயக்குனர் தான் லோகேஷ் கனகராஜ். ஸோ அது அந்த கதை வந்து பார்த்திங்கன்னா அது லோகேஷ் கனகராஜ் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கார். 2 ஹீரோயின் இருக்காங்க. அதாவது சஞ்சனா கிருஷ்ணமூர்த்தின்னு முதல்ல வந்து ஒரு ஹீரோயின் வராங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா கிளப்பில் வந்து சிங்கராக வராங்க. அவங்க வந்து ரொம்ப, அதாவது சொல்கிறேன்ல,
நேர்த்தி, அந்த ஒரு மெனக்கெடுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, ஒவ்வொரு கேரக்டருக்கும் மெனக்கெட்டிருக்காங்க. இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ், அப்புறம் இந்த சஞ்சனா கிருஷ்ணமூர்த்தி, அப்புறம் வாமிகா, அவங்க தான் மெயின் ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் தலைவாசல் விஜய் இருக்காரு, நம்ம கஸ்தூரி ராஜா சார் இருக்காரு. இவ்வளோதான் 5 பேர் தான் தெரிந்த கதாநாயகர், தெரிந்த நடிகர்கள். மற்றவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அது தேர்ந்தெடுத்து மற்றவங்களையெல்லாம் நடிக்க வச்சிருக்காங்க. எல்லாருமே அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ, அவங்களுக்கு என்ன நடிக்கணுமோ அதை வந்து பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. இதில் வந்து செயற்கைத்தனம் எங்கேயுமே இல்லை. இதில் யாருக்குமே பெருசாக மேக்கப் இல்லை, ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். சினிமா அப்படின்னு தெரியும்ல, லைட் போட்டுட்டு சினிமா எடுக்கிறாங்கல்ல, அது இல்லை. இது வந்து அவைலபிள் லைட்டில் அப்படியே ரொம்ப யதார்த்தமாக எடுக்கப்பட்ட ஒரு படமாக நான் பார்க்குறேன். அந்த முதல்ல வந்து சிங்கரா வராங்கல்ல, அவங்களுக்குள்ள லோகேஷ்க்கு வந்து ஒரு சின்ன காதல் வரும். அங்கே வந்து எப்படின்னா ஒரு போலீஸ்காரனை கொன்னுட்டு அங்கே போய் பதுங்கியிருப்பாங்க. அந்த இடத்துல அங்கே ஒரு கிளப்பு மாதிரி அது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சிங்கரா இருப்பாங்க. ஒரு 3 நாள் 4 நாள் தான் இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள ஏதோ ஒன்று, அது காதலா, அது காதல் இல்லையா, எதுவுமே யாருக்குமே தெரியாது. ஆனால் என் மனசுக்குள்ளே வந்து ஏதோ ஒன்று எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணை பார்க்கும்போது ஒரு ஆணுக்கு இயல்பாக தோணக்கூடிய சில விஷயங்கள், அது காதல்னும் அவங்க சொல்லலை. ஆனால் அந்த டீட்டெயில் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள அந்த இடத்த விட்டு போக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும். அவங்க எல்லாருமே அந்த கேங்காக ஒரு 5 பேர் அங்கே பதுங்கியிருப்பாங்க. எல்லாருமே கிளம்பிடுவாங்க. காரில் ஏற போன லோகேஷ் ஒரு வாட்டி அவளை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு போவார். அப்போ அவங்க சொல்லுவாங்க, டேய் போலீஸ் வந்துட்டு இருக்கு, நீ ஏர் காரில் அப்படின்னு கையை பிடிச்சி இருப்பாங்க. இல்லை ஒரு வாட்டி பார்த்துருந்துருன்னு மேலே போவார். அங்கே பார்த்தா ஒரு ஷூட் அவுட். கரெக்டாக அவங்க கிளம்பிடுவாங்க. போலீஸ் வந்து அட்டாக் பண்ணிடுவாங்க, சரவுண்ட் பண்ணிடுவாங்க. அங்கே ஒரு ஷூட் அவுட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை சுட்டுருவாங்க. அந்த பொண்ணு வந்து ஷூட் அவுட்டில் துப்பாக்கி சூடு பட்டு அப்படியே அது துடிக்கும். அதாவது உயிர் போகிறது, அப்படி உயிர் இருக்கு. அப்போ சொல்லுவார், சார் உயிர் இருக்கு, மூச்சு இருக்குன்னு கெஞ்சுவார். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் சுட்டு கொள்வாங்க. அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 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 படமே வந்து டேக் ஆஃப் ஆகுது. ரொம்ப அந்த அந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப நேர்த்தியாக இருந்தது. ஓகே சார், சொல்லியிருந்தீங்க அந்த ஹீரோயினின்ற வாமிகா, அவங்க எந்த அளவுக்கு சார் இதில் ப்ளே பண்ணியிருக்காங்க? வாமிகாலாம் பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் டிசைன் பண்ண விதமே பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் வந்து நாயகன் படத்தில் கமலஹாசன் வந்து போவார். ஒரு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சரண்யா இருப்பாங்க, படிச்சுட்டு இருப்பாங்க, 10th பரீட்சைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து வாமிகாவை வந்து இங்கே டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஒரு ப்ராஸ்டியூட் ஹவுஸ்க்குள்ளே போவார், ஒருத்தரை வந்து கொல்றதுக்காண்டி போவார் லோகேஷ் கனகராஜ். கூட்டமாக தான் போவார். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாமிகாவை சந்திப்பார், யதார்த்தமாக சந்திப்பார், பேசிகிட்டே இருப்பார். நீங்கள் பேச வந்தீங்களா என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது அட்டாக் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். அந்த அட்டாக் பண்ணி ஏன் அந்த அட்டாக் நடக்குது அப்படின்னா, அந்த நான் சொன்னேன்ல அந்த சஞ்சனா கிருஷ்ணமூர்த்தி அவங்க சாகும்போது அந்த போலீஸ்கார் வந்து சுட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒருத்தர் சொல்லுவான், அங்கே இருக்கிற ஒரு வில்லன் சொல்லுவான், ஆள் அனாதை இல்லாத ஆள் என்ன வேணா பண்ணிக்கலாம் சார் அப்படின்வான். அதனால பார்த்தீங்கன்னா அவனை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஏன்னா அதாவது 4 நாள் பார்த்தாலும் அந்த நேசிப்புங்கிறது உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி அந்த கதை இருக்கும். அதனால அந்த பழி வாங்குறதுக்காண்டி அங்கே போயிருப்பாரு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக்கு எக்ஸலண்டாக இருக்கும். அந்த பிளாக்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதான் சொல்கிறேன்ல, மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா ஒரு நேர்த்தியான கதை, அது தானாக ஓடும். இப்போ நீரோட்டம் இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா அருவி ஓடுறதுங்கிறது வந்து அது ஓடிக்கிட்டே இருக்கும். அது எங்கே ஓடுது, எப்படி ஓடுது, சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் தாண்டி ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி கதை வந்து ஓடிக்கிட்டே இருக்குது ஃப்ளோவில். அதுவும் வந்து இந்த வாமிகாலாம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபில் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காங்க. பர்டிகுலராக ஒரு சீன் சொல்லணும் அப்படின்னா, வாமிகா வந்து இவங்களோட வந்துருவாங்க. அந்த அட்டாக் நடந்ததுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து அவங்க ப்ராஸ்டியூட் கேரக்டர் நடிச்சிருப்பாங்க. அவங்க மட்டும் இருப்பாங்க. எங்கே போகிறதுன்னு தெரியலன்னு இவரோட காரில் ஏற்றி கூப்பிட்டு வருவார். இவரோட காரில் ஏற்றி கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி வேற இவங்கெல்லாம் வெளியில் நின்று பேசிட்டு இருக்கும்போது உள்ள ஒருத்தர் இருப்பார், ஒரு ஃப்ரெண்டு கேரக்டர் சொல்லுவார், நீ உன்னை விட்டுட்டு போயிரு சொல்லுவார், நீ உன்னை விட்டுட்டு போயிரு, உன்னால தான் அவனுக்கு ஆபத்து, உன்னால தான் அவனுக்கு உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி வான் பண்ணுவார். அது வான் பண்ணது அவருக்கு தெரியாது, லோகேஷ் கனகராஜ் தெரியாது. ஆனால் வாமிகா வந்து ட்ராவல் பண்ணுவாங்க. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் முடிஞ்சு படம் முடிஞ்சு பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் அந்த ஃப்ரெண்டு கிட்ட நான் வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் போது வாமிகா வந்து நிற்பாங்க. அப்போ அந்த ஃப்ரெண்டு சொல்லுவார், டேய் இவளை கூட்டிகிட்டு போ, இவ கூட இருந்தான்னா எப்போவுமே உனக்கு உயிருக்கு ஆபத்து கிடையாது அப்படின்னு அந்த டைலாக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் போய் ஒளிஞ்சிருப்பாங்க. ஒரு சின்ன ஒரு இளம் தம்பதிகள் வீட்டில், ஒரு கஷ்டப்படுற ஒரு குடும்பத்தோடைய வீட்டில் அப்படியே போகும்போது ஒரு நாள் மட்டும் நைட் ஸ்டே பண்ணுவாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாமிகா
ஒருத்தனை கொல்லுவாங்க. அவங்க வந்து ஒரு டாக்டரு. ஏன் இவ்வளோ பெரிய துப்பாக்கி வச்சு கொன்னாங்கன்னு இவங்களுக்கு கேள்வி கேட்பாங்க. அப்போ பதில் சொல்லுவாங்க. அந்த பதில் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அதாவது இவங்க இனிமே அம்மாவே ஆக முடியாதுங்கிற மாதிரி அவங்கள சிதைச்சிருப்பான் அந்த அந்த டாக்டரு. அதனால என்ன ஆகும்னா, அந்த டாக்டரை சுட்டு வெறித்தனமாக சுட்டு கொன்றுவாங்க. அந்த சீன்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப அதான் சொல்றேன்ல, ரசிச்சு எடுத்திருக்காங்க. அந்த அந்த பொண்ணு அந்த அந்த குடிச்ச அந்த வீட்டில், அந்த ஏழ்மையான வீட்டில் வந்து நைட் தங்கும்போது அங்கே ஒரு தொட்டில் இருக்கும், அங்கே ஒரு குழந்தை இருக்கும். அந்த குழந்தை வந்து தொட்டில் இருக்கிறத பார்ப்பாங்க. தாயாக முடியாது இனிமே. அந்த குழந்தைய பார்ப்பாங்க. அப்போ அந்த ஓப்பன் பண்ணுவாங்க. ஏன் கொன்னேங்கிறத ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு சீனுக்கும் கனெக்டிவிட்டி இருந்துச்சு. ஒவ்வொரு சீனுக்கும் கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா, காலையில் எழுந்திரிச்சவங்களாம் கிளம்பிடுவாங்க காரில். ஒரு நாள் மட்டும்தான் அடைக்கலம் இருப்பாங்க. ஆனால் இவர் இப்படி காரில் ஏற போகிறாங்கன்னு ஃபோனில் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவார் போலீஸ்க்கு. கரெக்டாக போலீஸ் வந்துடும். இவங்கெல்லாம் காரில் ஏற போனவங்க இந்த வாமிக்கா வந்து பேக்கில் பணம் வச்சுருப்பாங்க. அந்த பேக்கை ஜிப்பை திறந்து ஒரு கட்டை எடுப்பார். இவர் ஒரு 500 கட்டை எடுப்பார் லோகேஷ். எடுத்துட்டு கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு போவார். அங்கே அப்படியே நடந்து போவார். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, போலீஸ் லாங்கில் வந்து இந்த ஜீப் கிளம்பிடும். வாமிக்காவும் எல்லாருமே கிளம்பிடுவாங்க. வேற வழி இல்லை, கிளம்பி தான் ஆகணும். இவர் ஹெல்ப் பண்ண வராரு. ஆனால் இவர் வந்து துப்பு போட்டார். அப்படி வந்து அப்படியே முழிப்பார். ஜீப் வந்து நிற்கும். போலீஸ் வந்து சரவுண்ட் பண்ணி நிற்கும். கையில் பணத்தை வச்சுட்டு அவர் திரும்பியும் பார்ப்பார். போலீஸ் வந்துருச்சுன்னு தெரியும், சொல்லி கொடுத்துட்டான், துப்பு கொடுத்துட்டான்னு தெரியும். ஆனாலும் அந்த கையில் நன்றிக்காண்டி கொடுக்க போனால் அந்த நன்றி விசுவாசத்துக்கு அவன் என்ன பண்ணான்னு கூட யோசிக்காம காசை கொடுத்துட்டு அவர் போலீஸில் மாட்டிடுவார். அப்படி சீன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும். ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க. வாமிகாவோட ஆக்டிங்லாம் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தலைவாசல் விஜய் அவர் வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. கஸ்தூரி ராஜா பற்றி பேசாமல் இந்த படத்தை கடந்தே போக முடியாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, கஸ்தூரி ராஜா அவர் அந்த லோகேஷ் கனகராஜோட அப்பா கேரக்டர் நடிச்சிருப்பாரு. அவர் ஒரு பட்டற மாதிரி வச்சிருப்பாரு. அவர் உண்மையாலுமே லோகேஷ் கனகராஜோட அப்பாவா, அந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு மனிதரா, ஒரு யதார்த்தமான ரொம்ப ரொம்ப யதார்த்தமான ஒரு ஆக்டிங்கு பிரமாதமாக வந்து கஸ்தூரி ராஜா பண்ணியிருப்பார். கஸ்தூரி ராஜா இவ்வளோ நல்ல நடிகரா அப்படின்னா என்னால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. நான் யோசிச்சுட்டே இருந்தேன், கஸ்தூரி ராஜா மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஆனால் அது கஸ்தூரி ராஜா தான். அந்த அளவுக்கு கேரக்டராக வந்து கஸ்தூரி ராஜா பண்ணியிருந்தாரு. மொத்தத்தில் வந்து பாருங்களேன், இந்த படமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரெண்டாவது, நான் முதல்ல ஆரம்பிக்கும் போது சொன்னேன், இந்த படத்தில் 2 ஹீரோன்னு. ரெண்டாவது ஹீரோ பற்றி பேசாமல் இந்த படத்தை முடிக்க முடியாது. அனிருத் வந்து இவ்வளோ வந்து மெச்சூர்டாக வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணுவாரா அப்படின்றது வந்து உண்மையாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை பார்க்க வச்சவங்க எல்லாரையும் திகைக்க வச்சிருச்சு. ஏன்னா அவர் கொடுத்த பேக்ரவுண்ட் ஸ்கோரெல்லாம் பார்த்தீங்கன்னா வெரி எக்ஸலண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொடுத்துருந்தாரு. மியூசிக் இல்லாமல் இந்த படத்தை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த படத்தோடு நீங்கள் கனெக்ட் ஆக மாட்டீங்க. அந்த மியூசிக்குங்கிறது ஒரு பெரிய செகண்ட் ஹீரோ மாதிரி நின்று இந்த படத்தை சப்போர்ட் பண்ணியிருக்கு. மிகப்பெரிய ஒரு நல்ல படம், ஒரு அழுத்தமான படம். எல்லாரும் பார்த்தா அதை ரசிப்பாங்க. சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. வயலன்ஸ் இருக்கு, கெட்ட வார்த்தை எல்லாம் பேசுறாங்க. அது படத்துக்கு தேவைப்படுது. ஆனால் படம் ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே சார், வசூல் ரீதியாக இந்த படம் 4 நாட்களில் ஒரு 50 கோடின்றது நினச்சி பார்க்க முடியாத ஒரு வசூலாக தான் இருக்குது. பட்ஜெட்டு, வசூல், இதுக்கப்புறம் இன்னும் நாட்கள் இருக்குது. இனிமேல் இப்போ தான் நல்லா டாக்கிறதுக்கு இன்னும் வசூல் நிறைய எதிர்பார்க்கலாம். வசூல் எவ்வளோ எட்டும், ஆனால் பட்ஜெட் எப்படி இருக்கும்? இது வந்து படக்குழுக்கு ஒரு திருப்தியான வசூலா சார்? முழுசாக பார்த்தீங்கன்னா எஃபர்ட் எடுத்து பண்ண படம். அது எதிர்பார்த்த வெற்றியை வந்து மக்கள் கொடுத்துருக்குறாங்க. இப்போ 4 நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைட் 50 கோடி ரூபா கலெக்ட் பண்ணியிருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி சரியான வார்த்தை. இந்த படம் வந்தப்போ இந்த படத்து மேலே பெரிய அட்ராக்ஷன் இல்லை. காரணம் பெரிய பப்ளிசிட்டி இல்லை, பெருசாக அந்த படத்தை பற்றி ஒரு பேச்சு இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து பாருங்கள், தியேட்டர்ஸ் எல்லாமே ஃபுல்லாக ஆரம்பிச்சு, பயங்கர ஃபுல்லாக ஆரம்பிச்சிருச்சு. லாஸ்ட் வீக்கெண்ட் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் அந்த நேரத்தில் இருந்த கலெக்ஷனோட இப்போ இந்த வீக் மிடில்லையே பயங்கரமான கலெக்ஷனை போயிட்டுருக்கு. இப்போ வரப்போகிற வீக்கெண்டெல்லாம் ஒரு பெரிய கலெக்ஷன் பண்ணணும்னு எதிர்பார்க்குறாங்க வேர்ல்டு வைடு. அப்படி இருக்கும்போது இது 100 கோடியை தாண்டி மிகப்பெரிய ஒரு கலெக்ஷனை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கும். ஸோ லோகேஷோடைய கேரியரில் ஒரு ஹீரோவாக அவருக்கு ஒரு தனி அந்தஸ்து கொடுத்த படம். அதே நேரத்தில் அருண் மாதேஸ்வரன் அவர் எடுத்த எஃபர்ட்டுக்கு, அவர் ஆல்ரெடி வந்து ராக்கி, சாணிக்கா இதெல்லாம் எடுத்தாரு, நல்ல படம். ஆனால் அதுக்கான அங்கீகாரம் அவர் கிடைக்காம இருந்துச்சு. இந்த படத்தில் அந்த அங்கீகாரமும் அருண் மாதேஸ்வரனுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அதான் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருமே ரொம்ப முழு திருப்தியாக பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே பெரிய எதிர்காலம் காத்திருக்கு. ஓகே சார், நீங்கள் சொல்ல வரதுலேருந்தே படமாக இருக்குது, எந்த குறைகளும் இல்லை. படத்தை போய் உட்காந்தோன்னா படமாக பார்க்கலான்ற அளவுக்கு சொன்னீங்க சார். பொறுத்திருந்து பார்ப்போம். நேரம் தந்து பதில் அளித்ததுக்கு நன்றி சார். நன்றி.